நிலவக்கூடிய ஒரு பதட்டமான சூழல் அந்த பகுதி முழுமையாக இப்ப காவல்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இது குறித்த தீர்ப்போ இதனுடைய விவரங்களோ சட்ட ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கான நாட்கள் தள்ளி போறதுனால இன்னும் நிலைமையை அது பதட்டமாக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துமா? இதுக்கு இருக்கக்கூடிய பின்னணியை நம்ம என்ன பார்க்கலாம் வெற்றி? இல்ல அவங்க அதாவது அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏத்தல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இந்த நீதிமன்ற தீபம் ஏத்த நடைமுறைகளை மேற்கொள்ளல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணையில தான் 6 மணிக்கு தீபம் ஏத்தலன்னா 6:05க்கு நான் அவமதிப்பா கண்டெம்ட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு. அது நடைமுறை மறுபடியும் தீபம் ஏற்றல அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மனுதாரர் போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு CSF பாதுகாப்பு படையினர் வேற அனுப்புறாரு. இந்த மாதிரி நடைமுறைகள்னால தான் அந்த இடத்துல பெரிய அளவுக்கான பதற்றம் உருவானது அப்படிங்கறத சூழல்ல தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல இப்படியான உத்தரவு வரதான் அவங்க அங்க கூடியிருந்த தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் அந்த காவல்துறையினர் தடுப்புகளை மீறி அதை உடைச்சு அதை சேதப்படுத்தி மலையேற முயற்சி செய்யறாங்க. அதுக்கு பின்பாகத்தான் காவல்துறையால் தடுக்கப்படுது. எனவே இந்த சூழல்ல தான் அங்க ஒரு பதற்றமான நிலை உருவாகி 144 போட வேண்டிய தேவை உருவாகுது. அதே நிலையை மறுபடியும் அதே அவமதிப்பு வழக்கு நேற்று விசாரிச்ச நீதிபதி நேற்றும் அந்த 144 உத்தரவை நீக்கிட்டு ரத்து பண்ணிட்டு திரும்ப போய் மலையில தீபம் ஏற்றுங்க, அது காவல்துறை பாதுகாப்பு கொடுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அதையும் நிறைவேற்றப்படல. ஏன்னா தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு போறதுனால நேற்றைய தினமும் கூடியிருந்தவங்க எல்லாம் அங்க கூடியிருந்தவங்களை கலைஞ்சு போக சொல்லி போலீசார் சொன்னாங்க. போகலன்னு அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுல பாஜக தலைவர், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அப்புறம் எச் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. 150 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்போ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு 3வது நாளாகவும் இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி நடத்தினாரு. இதுல என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, இப்ப வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கனால ஓரளவுக்கு அந்த பகுதியில் பதற்றம் தணிவதற்கான வாய்ப்பு தான் தெரியுது. ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக உத்தரவு மேல உத்தரவு வரும்பொழுது அந்த இடத்துல அடுத்தடுத்த தொடர் நடவடிக்கைகள் நிகழும் போது அசம்பாவித நிகழ்வதற்கான வாய்ப்பு இருந்தது. பெரிய அளவு கூட்டம் கூடுறதுனால அங்கு சட்டம் ஒழுங்கு பாதிப்பதற்கான சூழல் நிலவுச்சு. இப்போ விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதுனால இது பதற்றம் தணிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப அந்த உத்தரவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 3ஆம் தேதி ஏன் தீபம் ஏற்றவில்லை அப்படின்றத நீதிபதி கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அப்புறம் CSF கமாண்டன்ட் பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க தான் அங்க போயிருந்தாங்க பாதுகாப்புக்கு. அவங்க போனவங்க ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காரு. அப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு வழக்கினுடைய விசாரணை ஒத்தி வச்சிருக்காரு. இனிமே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மேல்முறையீட்டு மனு விசாரணை. இந்த மேல்முறையீட்டு மனு என்ன அப்படின்னா, நீதிபதி GR சுப்ரமணியன் போட்டிருந்தால அந்த பிரதான உத்தரவு மலை மேல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு, அதை எதிர்த்து கோவில் நிர்வாகம் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க. அது இப்போ டபுள் பெஞ்ச்ல 2 நீதிபதிகளுடைய அமர்வுல ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் நீதிபதி அமர்வுல இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனு விசாரணைக்கு வரப்போகுது. அந்த விசாரணையில தான் தீபம் ஏற்று பிறப்பித்த உத்தரவு செல்லுமா செல்லாதா அப்படிங்கறதும் தெரிய வரும். காயத்ரி.